ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்காக புதிய ஒரு வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன வசதி அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருப்பதி ரிலேட்டடா வரக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கலாம். திருமலையில இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு போறதுக்கு பக்தர்களுக்கு வழிகாட்டும் QR குறியீடு ஸ்கேன் செய்யும் வசதியை திருமலை தேவஸ்தானம் அதிரடியா துவங்கியிருக்காங்க. இது பக்தர்களோட உள்ளங்கையில திருமலைக்கான வழிகாட்டியா செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால திருமலையில ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு எளிதாக செல்றதுக்கும் இந்த புதிய வசதி உதவிகரமா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. திருப்பதி திருமலைக்கு இந்தியாவில இருந்து பல்வேறு பகுதிகளில இருந்தும் பல்வேறு மொழி பேசக்கூடிய பக்தர்கள் தினமும் வராங்க. அவங்களால லோக்கல்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் பேசி சில இடங்களுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றனால இனிமே அவங்களுக்கு திருமலையில தேவையான இடங்களுக்கு செல்றதுக்கு யார்கிட்டையும் கேட்டுட்டு எங்கேயுமே அலைய வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையை தான் இந்த QR கோட் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா எந்த இடத்துல இருந்து வரக்கூடிய பக்தர்களும் எந்த ஒரு இடத்துக்கு போறதுக்கும் QR கோடை ஸ்கேன் பண்றது மூலமா அவங்க ஈஸியா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி தேவஸ்தானம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பதி திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களோட நலன் கருதி இந்த தொழில்நுட்ப வசதியை தேவஸ்தானம் அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருமலை திருப்பதி தேவஸ்தானின் செயல் அலுவலர் திரு தர்மா ரெட்டி அவர்கள் தன்னோட அலுவலகத்துல இந்த QR கோடை ஸ்கேன் செஞ்சு அதை ஆய்வு செஞ்சிருக்காரு. இதோட சோதனை ஓட்டமும் பாத்தீங்கன்னா தொடக்கி வச்சிருக்காங்க. பொதுவாக இந்தியாவின் 13 மாநிலங்களில் இருந்து ஸ்ரீவாரி தன்னார்வ சேவலர்கள் பாத்தீங்கன்னா சேவை செய்ய வரதாகவும் பக்தர்களுக்கு சேவை செய்ய வரக்கூடிய இந்த வாலண்டியர்ஸ் ஒரு சில இடங்களுக்கு போறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. மொழி பிரச்சனை காரணமா அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகள் முக்கியமான பிளேசஸ்க்கு போறதுக்கும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதே மாதிரி பல்வேறு பகுதிகளில இருந்து வரக்கூடிய பக்தர்களும் இதே சிரமங்களுக்கு உள்ளாகுறாங்க அப்படின்றனால இந்த QR கோடு வசதி மூலமா அவங்க தாங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போக முடியும், சிம்பிளா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த QR கோடுக்கு பக்கத்திலேயே எந்த பிளேஸ்க்கான QR கோடு அப்படின்றதையும் கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க அதை ஸ்கேன் பண்றது மூலமா கரெக்டா அந்த பிளேஸ்க்கு உங்களால ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்றதுக்கு உங்களோட ஸ்மார்ட் மொபைல்ல இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணாலே அந்த பிளேஸ்க்கு நீங்க சீக்கிரமா ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த QR கோடு வசதியை பயன்படுத்தி திருமலையில இருக்கக்கூடிய 40 இடங்களுக்கு ஒருவரால் எளிதா செல்ல முடியும். அந்த 40 இடங்கள்ல சில இடங்கள் பாத்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னா, திருமலையில இருக்கக்கூடிய தங்குமறை முன்பதிவு அலுவலகம், கூடுதல் செயல் அலுவலர் அதாவது JO ஆபீஸ், அனைத்து தங்கு விடுதிகள், லட்டு வழங்கும் இடங்கள், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், கண்காணிப்பு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், மியூசியம், மடங்கள், மாட வீதிகள், காவல் நிலையம், பக்தர்களின் பொருட்கள் மற்றும் மொபைல் போன்கள் வைக்கக்கூடிய பாதுகாப்பு இடங்கள் அதாவது லக்கேஜ் கவுண்டர்ஸ் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு பயன்படும் இந்த புதிய முயற்சியை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பொறியியல் துறை மற்றும் பொதுமக்கள் தொடர் பிரிவு இணைந்து உருவாக்கி கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா திருப்பதி தேவஸ்தானம் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எல்லாருமே நம்ம ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம். ஸோ அதில் நீங்கள் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக இந்த பிளேசஸை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டிஸை இன்ட்ரடியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.